இன்றைக்கி வந்து நான் ஒரு சின்ன ரோட் ட்ரிப் வந்தேன். ஏன்னா வந்துட்டு வெளியில் பயங்கரமாக குளிருது, உள்ளே வந்து பயங்கரமாக வேகுது. அதனால் வந்து எனக்கு சரி நல்லா போய் இந்த குளிரில் போயிட்டு நல்லா வெந்துட்டு வருவோமே அப்படின்னு தான் வந்துட்டு கிளம்பி வந்தேன். போகிற வழியில் வந்துட்டு இப்போ இது சின்ன ஒரு ரோட் ட்ரிப் தான், ஒரு 1.5 hours ட்ராவல் தான் நான் இருக்க பிளேஸ்லேருந்து. எல்லோரான்னு ஒரு சின்ன டவுனை போய் பார்க்க போகிறோம். கிறிஸ்மஸ் லைட்டிங்லாம் அங்கே நல்லாயிருக்கும்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ அதை போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாமே அப்படின்னு. போகிற வழியில் இங்கே ஒரு கார்டன் பார்த்தேன் பக்கத்தில். இங்கே வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ, இந்த கிறிஸ்மஸ் ப்ராடக்ட்ஸ், லைட்டிங் ப்ராடக்ட்ஸு இது எல்லாமே வந்துட்டு நல்லாயிருக்கும்னு சொன்னதுனால சரி செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு உள்ளே வந்திருக்கேன். கிறிஸ்மஸ் டெக்கரேட்டிவ் ப்ராடக்ட்டு, அடுத்து அதுக்குள்ளே எல்லா விதமான கிறிஸ்மஸ் இது ஐட்டம்ஸ் எல்லாமே உள்ளே இங்கே இருக்கும். வாங்க உள்ளே போய் செக் பண்ண. எப்படின்னா இப்போ நம்ம ஊருக்கெலாம் பொங்கல் வந்துச்சுன்னா ரோட்டு கடை எல்லா கடையிலையும் பொங்கல் பானை, மண் பானை, இப்போ கரும்பு, அடுத்து வந்துட்டு இந்த மஞ்சள் கொத்துலாம் வைப்பாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி இங்கே அவங்க வந்து கிறிஸ்மஸை வந்து இங்கே பயங்கரமாக செலக்ட் பண்ணுவாங்க, செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதுக்கான நிறைய டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் இங்கே இருக்கும். வாங்க உள்ளே போய் அதை பார்க்கலாம். நிறைய கிறிஸ்மஸ் ட்ரீ, கிறிஸ்மஸ் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது ஃபுல்லாக. இந்த சின்ன டவுனு பேர் வந்து எலோரா. இது வந்து ரொம்ப ஃபேமஸான டவுனுங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, கிறிஸ்மஸ்க்கு ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். காரணம் வந்துட்டு இந்த சுற்றி பாருங்கள், ஃபுல்லாக அங்கெல்லாம் பாருங்கள், அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே லைட்டிங் வச்சுருப்பாங்க. அதுக்கு ஒரு ஸ்பெஷலு. இது இன்னொன்று வந்து என்னென்னா வந்து 1830s ஸ்காட்லாண்ட்லேருந்து வந்து இங்கே செட்டில் ஆனவங்கள உருவாக்குன இந்த டவுனு. இது மோஸ்ட்டாக வந்துட்டு இந்த ஊரோட டவுனோட பில்டிங்ஸ் எல்லாமே வந்துட்டு லைம்ஸ்டோனை வச்சு கட்டின பில்டிங்கு. பாருங்கள், என் முன்னாடி இருக்க பார்த்தீங்களா பில்டிங்கு, இது வந்து ஒரு 120 வருஷம் பழமையான பில்டிங்கு. ஃபுல்லாக பாருங்கள் லைம்ஸ்டோனை வச்சு தான் கட்டியிருக்காங்க. அதுவும் லோக்கலாக இங்கே கிடைச்சதை வச்சு.
இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து கேஃபு, ரெஸ்டாரண்ட்டு, ஃபுல்லாகவே ஒரு மாதிரி ரொமான்டிக்காக இருக்குங்க அந்த டவுனே வந்துட்டு. பாருங்க, க்ளோத்திங் செக்டார்ஸு. இங்கே வந்து கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்ஸ்லாம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், கிறிஸ்மஸ் தாத்தாவெலாம் எந்த அளவுக்கு டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸ்டாப்லேயே ட்ரீ எல்லாமே வந்துட்டு பயங்கரமாக இது பண்ணியிருக்காங்க. நல்ல குளிர் வேறு, எங்களால் நிற்க விட முடியலை. நீங்கள் பாருங்கள், நல்லா வந்து க்ளவுஸ் போட்டிருக்கேன், ஜாக்கெட் போட்டிருக்கேன், இது வேறு உள்ள சொட்டர்லாம் போட்டிருக்கேன். மொத்தம் 3 லேயர் ஆஃப் ட்ரெஸ்ஸு உள்ளே இருக்குது. ஃபுல்லாக இது ஒரு மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக்கல் டவுனுங்க. இது வந்து ஃபுல்லாகவே இந்த லைன் ஃபுல்லாகவே வந்து இந்த ஒரு ஸ்ட்ரீட்டு தான். இந்த ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே கேஃபு, டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள் தான் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், பூ வந்து பிளாஸ்டிக் இது பிளாஸ்டிக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், இல்லை இரும்பில் வச்சுருக்காங்க. இது ஒரு மாதிரி அழகாக இருக்குது. இந்த பக்கம் ஃபுல்லாக ஏதோ ஸ்னோ வச்சு உள்ள ட்ரீ இருக்குங்க. இதை மூடி வச்சு அழகாக வந்துட்டு மேலே லைட்டிங் செட் பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல்லு எல்லா பில்டிங்குமே லைம் ஸ்டோனில் தாங்க இருக்குது. எல்லாமே வந்துட்டு ஃபுல்லாக வேறு இது லோக்கல் மெட்டீரியல் மாதிரி தான் இருக்குது. சின்ன யூரோப்பியன் டவுன் மாதிரினே சொல்லலாம். எப்படி சொன்னாலும் வந்துட்டு இது அங்கேருந்து தானே வந்தாங்க. அவங்களே வந்து இங்கே செட்டில் ஆகிட்டு அவங்க அங்கே எப்படி இருக்குமோ, யூரோப்பியன் டவுன்ஸ் எப்படி இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரியே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அப்படியே இங்கே கட்டியிருக்காங்க. இது எனக்கு தெரிஞ்சு வந்து கேனடாவில் உள்ள ஒரு சின்ன ஒரு யூரோப்பியன் டவுனுன்னே சொல்லுவேன் நான். பயங்கரமாக குளிருது. குளிர் காய்கிறதுக்கு வந்துட்டு இது வச்சுருக்காங்க. அழகாக இருக்குது. எதமாக இருக்குது. எனக்கு நான் க்ளவுஸ் அவுத்தாலும் என்னால் முடியாது. குளிர் அந்தளவுக்கு க்ளவுஸ் போட்டுமே குளிருது. அப்படியே கொஞ்சம் நேரம் அங்கே நின்று அப்படியே கொஞ்சம் குளிர் காயலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ரொம்ப நேரமாக வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்கோம். நல்லா குளிருது, உடம்பு ஃபுல்லாக குளிர ஆரம்பிச்சிருச்சு. இங்கே வந்துட்டு இங்கே பாருங்கள், நம்ம ஊரில் வெடி வெடிக்கிற மாதிரி இந்த ஊரில் மரம் பூரா லைட்டை வச்சு அழகாக ஏமாற்றிட்டு போயிடலாம் போல். அந்த அளவுக்கு இது ஒரு டெக்கரேட். நம்ம ஊரில் எப்படி வெடிலாம் வெடிப்போம் பார்த்தீங்களா, தீபாவளி வந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு லைட்டிங் தான். எதனா ஃபெஸ்டிவல் சீசன் வந்துட்டால் போதும், ஃபுல்லாக லைட்டை வச்சு விட்ருவாங்க. மோஸ்ட்டாக வந்துட்டு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் இங்கே பாருங்கள், மரம் ஃபுல்லாக லைட்டிங் வச்சுருக்காங்க. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இங்கே எல்லா க்ரௌடு ஃபுல்லாக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த குழந்தைங்கள்லாம் ஒரு பக்கம் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க வேறு. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. இது வந்து குட்டி ஸ்ட்ரீட்டு. இதில் வந்து ஃபுல்லாகவே வந்துட்டு சின்ன சின்ன கடைலாம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது எல்லாமே ஹோம்மேடு மாதிரி வச்சுருக்காங்க. ஒன்றும் பிஸ்கட்டு, கப்பு எல்லாமே. இங்கே ஆள்லாம் கிடையாது. ஒரு கடையிலையும் ஆள் கிடையாது விற்கிறதுக்கு. அவங்க ப்ராடக்டை வச்சு ரேட்டும் போட்டுடுறாங்க. நம்மளே வந்துட்டு எடுத்துகிட்டு நம்மளே வந்துட்டு கார்டை வச்சு பே பண்ணிவிட்டு போயிடணும். மிஷின் இருக்குது, கார்டை வச்சு பே பண்ணிட்டு போயிடணும். நம்ம வந்துட்டு ஆள் இருக்காங்களா எதுவும் பார்க்க தேவையில்லை. அதை யாரும் திருடவும் மாட்டாங்க. எல்லாமே எடுத்துகிட்டு அவங்களே பே பண்ணிவிட்டு போகிறாங்க. அது பார்க்கவும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் ஒரு கடையாக காட்டுறேன் உங்களுக்கு. ஃப்ரெஷ் கிறிஸ்மஸ் ட்ரீஸ் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், ஃப்ரெஷ் கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து $129. அடே அப்பா, நம்ம ஊர் காசுக்கு வந்து எவ்வளோமா வரும்? $129 வந்து நம்ம ஊர் காசுக்கு வந்துட்டு 7,000 வரும். இங்கே பாருங்கள், இங்கே வந்துட்டு ஃபுல்லாக இங்கிட்டு குக்கீஸு, ஆமாம் ஃபுல்லாக வந்துட்டு குக்கீஸு இதெல்லாம் வச்சுருக்காங்க. டிஃப்ரெண்ட் குக்கீஸஸ் எல்லாம் வச்சு செட் பண்ணி வச்சுருக்காங்க. செல்ஃப் செக் அவுட்டு, நம்மளே எடுத்துகிட்டு நம்மளே பே பண்ணிட்டு போகணும். இந்த கடையிலையும் கேண்டில் மாதிரி தெரியுது. இது இந்த கடையில் ஃபுல்லாக வந்துட்டு ஆமாம் கிறிஸ்மஸ் கேண்டில்ஸ் வச்சுருக்காங்க. 29.95 லைக் இங்கேயும் இதே தாங்க. இங்கே பாருங்கள், யாருமே இதை எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. அவங்களே வந்துட்டு எடுத்துகிட்டு அவங்களே பே பண்ணிட்டு போயிடுவாங்க. இந்த கடையில் யாரும் கிடையாது. ஒரு கடையிலையும் ஒன்று வச்சுருக்காங்க. இந்த கடையில் ஆமாம், இந்த கடையில் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு காஃபி கப்பு ஃபுல்லாக வந்துட்டு ஆமாம் கேட் போட்டது எல்லாருமே ஒரே டிசைனாக தான் இருக்குது. அடுத்து கொஞ்சம் பொம்மை வச்சுருக்காங்க. இதுவுமே எவ்வளோது, இதுவும் அதே தாங்க 29. கேட் வந்து 29. இது பொம்மை. மக்கு வந்துட்டு 19. அப்பா, இந்த கடையில் என்னது, இது வந்து
ஓகே. இது வந்துட்டு என்னது சாக்லேட் குக்கி இப்போ இது என்னது இது என்னன்னு தெரிலங்க. இது வந்து சாக்லேட் சிரப் மாதிரி தெரியுது. ஆமாம், இது வந்துட்டு ஃபுல்லாக சாக்லேட் சிரப்பு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு கடையில் மட்டும்தாங்க ஆள் இருக்காங்க. அது எனக்கு தெரிஞ்சு இது கேக்கும் ப்ரௌனியும் க்ளூட் ஃப்ரீ. ஆமாம், கேக்கு ப்ரௌனி அடுத்து பார்ஸ்லாம் வச்சுருக்காங்க. மேபி இது ரொம்ப ஃபேமஸ்னால இதில் ஒரு ஆள் இருக்கணும் அப்படின்றதுக்காக கூட வச்சுருக்கலாம். இந்த பக்கம் வந்துட்டு ஃபுல்லாக வந்து குளிர் காய்கிறதுக்கு நடுவில் வந்துட்டு பான்ஃபயர் வச்சுட்டு எல்லாம் உட்காந்துருக்காங்க. பக்கத்தில் நிறைய ரெஸ்டாரண்ட்லாம் இருக்குது. நம்ம ஊர் ஃபாஸ்ட் கடை மாதிரி ஏதாவது வாங்கி ஆர்டர் பண்ணிட்டு இந்த இதுக்கெல்லாம் போனோம்னா அது என்னது எக்ஸிபிஷன்லாம் போனோம்னா பாருங்கள், இவ்வளோ பெரிய எங்கள் ஊர்லலாம் அவ்வளோ பெரிய அப்பளம் வச்சுருப்பாங்க. அந்த அப்பளத்தை வாங்கிட்டு உட்காந்துருப்போம்ல, அந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கமும் ஒரு சைடாக உட்காந்துருக்கானுங்க. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக வந்துட்டு இது ஃபுல்லாக லைட்டிங்க்கு எனக்கு தெரிஞ்சு இதை வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வச்சுருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் அவ்வளோ கூட்டம் வந்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் வந்து யாருமே வந்து அங்கே பக்கத்தில் அங்கே நான் ரெஸ்டாரண்ட்லாம் காமிச்சேன், சாப்பிட்றாங்க போகிறாங்க, யாருமே குப்பையெல்லாம் வந்து வெளியிலே போடலை. எல்லாம் அழகாக வந்துட்டு நீட்டாக வரவங்களும் நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அதே மாதிரி எவ்வளோ அழகாக வந்துட்டு எந்த ஒரு கசகசன்னு இல்லாமல் அழகாக ஒதுங்கிட்டு ஒருத்தரை வந்துட்டு எப்படி சொல்கிறேன்னா ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்காங்க. ஒருத்தரை வந்துட்டு தொந்தரவு பண்ணாமல் அவ்வளோ பேர் இப்போ நான் வீடியோ எடுக்கிறேன், என்னை யாருமே தொந்தரவு பண்ணலை. அழகாக அவங்க ஒதுங்கி போயிட்டுருக்காங்க. யாரும் எதுவும் கேட்கவும் இல்லை, யாரும் டிஸ்டர்பும் ஆகாம மாதிரி நான் எடுக்கவும் பார்ப்பேன் எப்போதுமே. இது ஃபுல்லாக பாருங்கள், அந்த லைட்டிங் ஃபுல்லாக நின்று அங்கங்கே ஒரு குரூப்பாக வந்து நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஃபுல்லாக வந்துட்டு உட்டை வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. இதே நம்ம ஊராக இருந்தால் இந்நேரம் ஹோட்டலுக்கு இதை எடுத்துகிட்டு போயிருப்பாங்க, கொண்டு போய் விறகு வச்சுட்டு எதனா பிரியாணிக்கின்றதுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இங்கே பாருங்கள், கிறிஸ்மஸ் தாத்தா வந்துட்டு இதில் வருவார் பார்த்தீங்களா, ஒரு வண்டியில் நல்லா ஸ்கூலில் பார்த்தது அந்த வண்டி மாதிரியே இருக்குது. ஸ்கேட் போர்டெலாம் வேறு இருக்குது, டிசைனாக ஸ்கேட் போர்டு இருக்குது, ஷூவில் இருக்குது, அடுத்து இது ஏதோ உட்டில் இருக்குது. இப்போ பாருங்கள், இதில் ஸ்ப்ரிங்லாம் இருக்குங்க. இது ஸ்ப்ரிங்லாம் வச்சுட்டு அடுத்து வந்துட்டு இங்கிட்ட ஸ்கேட்டிங் போர்டு ஒன்று இருக்குது ஃபுல்லாக. இதெல்லாம் வந்துட்டு அப்போ உள்ளது போல் பாருங்கள். பெட்ரோமாஸ் லைட்டே தான் வேணுமா? நம்ம பழைய படத்தில் வந்துட்டு கவுண்டமணியும் செந்தியில் வந்துட்டு இது எப்படின்னு எரியும் அப்படின்னு அமுக்குறோம் வாங்கல, அதே மாதிரி இருக்குது. ஆனால் அதில் உள்ள ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்கள், நம்ம ஊரில் ஒரு வேப்ப மரமோ இல்லை இந்த அரச மரமோ இருந்தால் கீழே ஒரு பிள்ளையாரை வச்சு சுற்றி வர வந்துட்டு சாமி கும்பிடுவோம்ல, அது மாதிரி இங்கே ஒரு சடங்கு பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா முயல், அந்த கிறிஸ்மஸ் டெக்கரேட்டு இதெல்லாம் பண்ணி கட்டை மாதிரி இருக்குது, நடுவில் மரம் இருக்குது, சுற்றி வர கட்டையை வச்சு இது பண்ணி அதில் வந்து நம்ம ஊரில் எப்படி மஞ்சள் கயிறு தொட்டிலாம் கட்டுவோம்ல, அது மாதிரி இவங்க கிறிஸ்மஸ்க்கு டெக்கரேட்டிவெல்லாம் வந்து தொங்க விட்டு வச்சுருக்காங்க. இந்த பக்கம் பாருங்கள், ஆட்டோவை பாருங்கள். இங்கே பாருங்கள், ஆட்டோவை பாருங்கள், ஏறி உட்காரலாமா இதில்? பிரேக்லாம் இருக்குங்க இதில். வண்டி ஒரு ஆள் தான் போகலாம் போல், ஒரு ஆள் இங்கிட்ட ஒரு ஆள் அங்கிட்ட ஒரு ஆள் உட்காந்துருக்கலாம் போல். இந்த அது என்னது நம்ம விஜய் சேதுபதி கூட ஒரு படத்தில் நடிச்சார்ல, 2 ஹீரோயின் வச்சோட ஒரு படத்தில் நடிச்சிருப்பார்ல, அது மாதிரி ஒரு ஆள் உட்காந்து இங்கிட்ட ஒரு ஹீரோயின் அங்கிட்ட ஒரு ஹீரோயினை வச்சுட்டு போகலாம், நல்லாயிருக்கும் போல். நீங்கள் இங்கே இது வந்து 3 சுற்று சுற்றணுமா இல்லை 11 சுற்று சுற்றணுமான்னு தெரியலை. இதை வந்து நம்ம இன்றைக்கி சுற்ற போகிறது இல்லை, நம்ம சும்மா அப்படி பார்த்துட்டு போவோம். ஃபுல்லாக அங்கிட்டு ஃபுல்லாக குப்பை கொட்டி வச்சுருக்காங்க. எல்லாம் கார்பேஜ் மாதிரி இருக்குது, உட்டாது. புகையை பாருங்கள் என் வாயிலேருந்து. சிகரெட் அடித்தா கூட அவ்வளோ புகை வராது. அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறேன், யாரும் மது பழக்கமோ சிகரெட் அடிக்கவோ கூடாது. இதை எப்படா நீ ஒரு விலாகுக்கு இடையில நீங்கள் சொல்லலான்னு கேட்கலாம். ஒரு விலாகுக்கு இடையில நீங்கள் இந்த பொம்மையை வாங்குங்க, இந்த லிட்ரு இந்த ப்ரொமோஷன் பண்ணுங்கள், அந்த பண்ணுங்கள், இதை பண்ணுங்கன்னு சொல்லலான்ற மாதிரி இதையும் சொல்லலாம். கையில் க்ளவுஸை கையிலேருந்து ஃபோனில் செட்டிங்ஸ் பண்ணலான்ட்டு க்ளவுஸை கலட்டினாங்க, திரும்ப மாட்ட முடியலை, அந்த அளவுக்கு குளிருது. உங்கள் வீட்டு குளிரா எங்கள் வீட்டு குளிரா அப்படியே நான் சரியாக நடக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஆனால் என் காலை பார்த்தீங்கன்னா அப்படி கிடுக்கிடுன்னு ஆடுது. எனக்கு ஃபோன் ஸ்க்ரீனில் வந்துட்டு எப்படி வந்து அழகாக இது அடிக்குது பாருங்கள், ஸ்னோ. ஃபுல்லாக லைட்டிங் தாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. லைட்டிங்கை வச்சு ஏமாற்றி திரியிறான் என் பிள்ளைங்க. ஃபுல்லாக வந்துட்டு ஸ்னோ கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. வேறு குளிரும் பயங்கரமாக குளிருது. எனக்கெல்லாம் கை காலெலாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு.
ஒரு வழியாக சுற்றியாச்சுங்க, ஊரை சுற்றியாச்சு. படு பயங்கரமாக பனி கொட்ட ஆரம்பிச்சிச்சு. நாங்கள் எல்லோரிலேருந்து இனி கிளம்ப வேண்டியதான். இன்றைக்கி இந்த பனியெல்லாம் போகணும் இன்னொரு 1 ஹவர். ஸோ போயிட்டு வீட்டில் போய் நான் நாளைக்கு வேலைக்கு வேறு போகணும். ஸோ முடிஞ்சு பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.